என்னாலையும் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் டிஇ ட்ரோன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாய், மை செல்ஃப் மனோ பிரசாந்த். நான் ஈரோட்ல இருந்து வரேன். எனக்கு வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணணும், ட்ரோன் கத்துக்கணும் அப்படின்ற ரொம்ப நாளா ஒரு ஆசை. பேசிக்கா வந்து நான் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கோம். ஸோ வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ நாங்கள் வந்து நிறைய சர்ச் பண்றோம், கூகுள் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் நிறைய சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா டிஇ ட்ரோன் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குறோம். பார்த்துட்டு ஒரு வாட்டி வந்து என்கொயரி பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்கொயரி பண்றப்போ நமக்கு அவங்க தர வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வேர்ட்ஸ் ஆகட்டும், நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனும் வந்து அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸோ வந்து நாங்க மறுபடியும் ஃபர்தரா மூவ் பண்ணோம். செகண்ட் டைம் நாங்க பேசுறப்போ அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும், நம்ம என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ட்ரோன் லைசன்ஸ்னா என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் அவங்க போன்ல சொல்லி, நெக்ஸ்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தியரி கிளாஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தியரி கிளாஸ், தென் வந்து சிமுலேஷன், தென் வந்து பிராக்டிக்கல். 3 செஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா செஷனும் நமக்கு எந்த அளவுக்கு அக்யூரசியா புரியுது அப்படின்றத அவங்க நாம புரிஞ்சுக்கிறத விட அவங்க நோட்டிஃபை பண்ணி இவங்களுக்கு புரியலன்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லி தரது அப்படின்றதுல அவங்க ரொம்ப போக்கஸ்டா இருக்காங்க. ஸோ பிராக்டிக்கல் ஆகட்டும், சிமுலேஷன் ஆகட்டும், அண்ட் ஃபீல்டு ஃபிளை ஆகட்டும், எல்லாத்துலயும் வந்து பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நானும் வந்து என்னாலையும் ஃபிளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் டிஇ ட்ரோன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்தரா நீங்க உங்க யாராவது ஃபியூச்சர்ல நீங்க ட்ரோன் ஃபிளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டிஇ ட்ரோனை விசிட் பண்ணுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.